இன்றைய ஆன்மீக தகவல், மிருகங்களிலேயே மிக அற்புதமான சக்தி வாய்ந்தது, மிகுந்த புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டது யானை. யானைக்கு எல்லா ஆலயங்களிலேயும் இடம் உண்டு. தெய்வத்தை சுமந்து சென்று தெய்வத்துக்குரிய அத்துணை பூஜைகளிலேயும் பங்கேற்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இறைவன் யானைக்கு கொடுத்திருக்கின்றார். இறைவன் எதையும் தெரியாமல் செய்வதில்லை. யானை என்பது மிக மிக அற்புத சக்தி கொண்ட ஒரு விலங்கு. மிகுந்த பொறுமையும் மிகுந்த ஞானமும் கொண்டது யானை. யானைக்கு இருக்கின்ற அறிவு மிக அற்புதமானது. தினமும் மூலிகை மற்றும் தாவரங்களை மட்டுமே உண்டு மிருகங்களிலேயே பலமுள்ளதாக திகழ்கின்ற உயிரினம் என்றால் அது யானைதான். தெய்வீக அம்சங்கள் நிறைய பொருந்தியது யானை. உலகிலே வாழ்கின்ற உயிரினங்களிலே 2 நாசித்வாரங்கள் வழியாகவும் ஒரே நேரத்திலே சுவாசிக்கின்ற தன்மை யானைக்கு மட்டுமே உண்டு. மனிதர்களாகிய நமக்கு கூட தினமும் 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை நம்முடைய சுவாசமும் ஒரு நாசித்வாரத்திலிருந்து இன்னொரு நாசித்வாரத்திலே மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்தி அதனை சீராக்குகின்ற முறையை ஆன்மீக முயற்சிகளுக்கு பயன்படுத்தி அதனை சரகலை என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். சரகலை அந்த மூச்சு பயிற்சிக்கு பெயர். பிராணாயாமம், வாசியோகம் போன்றவைகளும் நமது சுவாசத்தை தெய்வீக தன்மைக்கு முன்னேற்றம் அடைய வைக்கின்ற அற்புதமான ஆன்மீக பயிற்சி முறைகள். வாசியோகம் அல்லது பிராணாயாமத்திலே குறிப்பிட்ட நிலையை எட்டியவர்கள் எப்போதும் 2 நாசித்வாரங்கள் வழியாகவும் சுவாசிக்கின்ற திறமையை பெற்று விடுவார்கள். இதற்கு சுழுமுனை வாசியோகம் என்று பெயர். இயற்கையாகவே சுழுமுனை வாசியோகம் உள்ள யானை அதன் தும்பிக்கையை நம்முடைய தலையிலே வைத்து ஆசீர்வாதம் செய்தால் நமக்கு மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது என்பது ஐதீகம். அதனால்தான் யானை என்பதை ஆலயத்திலே 2 கலக்க வைத்தார்கள். ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகமும் கிடைக்க வேண்டும். இறை அனுகிரகத்தை பெற்றிருக்கின்ற அந்த யானையினுடைய ஆசீர்வாதம் கிடைத்து அந்த யானையினுடைய மூச்சுக்காற்று அவர்கள் மேல் பட்டு அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நம்முடைய முன்னோர்கள் யானையை ஆலயங்களிலே முக்கியமான ஒரு அங்கமாக வைத்தார்கள். இன்றைக்கு கூட கேரளத்திலே, கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகின்ற கேரளத்திலே எல்லா கோவில்களிலேயும் எல்லா பூஜைகளிலேயும் யானைக்கு முக்கியமான பங்கு உண்டு. குருவாயூர் கோவிலிலே சற்றொப்ப ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை இன்றைக்கும் பெரியவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள். அதாவது அங்கே பணியிலே இருந்த அந்த யானை, மாதவன் யானை, இறைவனுக்கு தொண்டாற்ற முடியாத ஒரு நிலை வந்துவிட்டதே தனக்கு என்கின்ற அந்த ஒரு கவலையோடு நாராயணனை பார்த்து கொண்டே இறந்து போனதாக பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள். அந்த யானை ஆக யானைக்கு அபரிமிதமான அறிவாற்றல் உண்டு, நல்ல ஒரு அன்பு உண்டு. இப்படி நல்ல உயர்ந்த குணங்கள் எல்லாம் கொண்டு திறம்பட இறை பக்தியோடு இருப்பது யானை. அதனால் இந்த யானையிடம் நாம் கோவிலுக்கு செல்லும்போது யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது என்பது நம்முடைய உடலிலாகட்டும் நம்முடைய மனதிலாகட்டும் அற்புதமான சக்திகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. எனவே அடுத்த முறை ஏதேனும் பெரிய கோவிலுக்கு செல்லும்போது அங்கு யானை இருந்தால் யானையை பார்த்து யானையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கூட ஒரு சில சென்னையிலே ஒரு சில ஊர்களிலே, தமிழகத்திலே ஒரு சில ஊர்களிலே இந்த ஐயப்ப பூஜை நடைபெறுகின்ற வேளையிலே யானை ஊர்வலமானது நடைபெறுகின்றது. ஆகவே யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது என்பது அந்த சாட்சாத் விநாயக பெருமானிடம் ஆசீர் வாங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு மனநிலையை நமக்கு தரும்.
எனவே மிருகங்களிலேயே அற்புதமான குணங்கள் கொண்ட அந்த யானையை போற்றுவோம், யானையிடம் ஆசி பெறுவோம். நன்றி, வணக்கம்.